God bless. Shalom, 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 shalom. Thank you for joining us. Stay with me today. We'll be decoding one of the greatest subjects in human life. We have been manipulated by this word. The word called success. People have been manipulating us with that word. We will find out what true success is. We will discover what true success is, and we will implement it in life. I want you to listen to it very carefully, because I don't want you to go astray chasing the unnecessary success. I want you to stay in the absolute true success that God has given you. So stay with me and listen it carefully. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 25. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 25. லூக் சாப்டர் 12 16 to 25. வாசிக்க கேட்போம். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிடாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? 23வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. நினைச்சிருக்கேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. Life is more than food and the body is more than clothing. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு Simplicity is success. எளிமையே வெற்றி. Simplicity is success. எளிமையே வெற்றி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எளிமையே வெற்றி. Simplicity is absolute success. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள நாங்கள் ஆராயங்களை கற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம் ஷலோம். சிரிச்ச முகத்தோட, இன்னைக்கு ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், அதனால சிரிச்ச முகத்தோட ரிசீவ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைனாலும் இருக்கேன்னு தான் சொல்லணும். சொன்னாதான் வரும் சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சக்சஸ், வெற்றின்ற வார்த்தைய பல வருஷமா பல விதங்களா தேவையில்லாத காரியங்கள் மேல புகுத்து நம்மளை இன்னைக்கு அனாவசியமான வெற்றியை நோக்கி ஓட வச்சிடாங்க. அதுதான் உண்மை. எது நமக்கு தேவையில்லையோ அதை முக்கியத்துவப்படுத்தி அதுதான் தேவைன்னு சொல்லி நம்ம அது பின்னாடி ஓட வச்சு பல வருஷமா, இன்னைக்குமே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் தேவையில்லாத சக்சஸ், த மேனிபுலேட்டட் சக்சஸ் நான் சொல்லுவேன், அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த சக்சஸ், வெற்றி அப்படின்றதுனால அது மேல ரொம்ப கவனம் செலுத்துறதுனால அன்றாட வாழ்வில் தேவன் தர ஆசீர்வாதங்களை விட்டுறாங்க, கவனிக்க கூட மாட்டேன்றாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுவோம். அதாவது வெற்றினா உண்மைக்குமே என்ன, தேவன் தருகின்ற வெற்றினா என்ன, இல்ல உலகத்திலேயே இந்த வெற்றினா என்னன்றதை நம்ம பேசுவோம். அல்லேலூயா, ஆமென். எங்க எனக்காக ஒரே ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எளிமையே வெற்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நேரம் நம்ம செய்திக்கு வருவோம். 12ஆம் வசனத்துல இயேசுநாதர் ஒரு ஓமை பேசுறாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பயங்கர பணக்காரன், அதாவது தான் நிலத்துல நிறைய விதைச்சு அறுவடையும் நிறைய வந்துருச்சு.
ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கான். சேர்த்து வச்சதை தாண்டி நிறைய அறுவடை இருக்கு. அப்ப அந்த பணக்காரன் என்ன செய்யறான்? மேற்கொண்டு யாருக்கும் கொடுக்காம, சரி இதை நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்னு மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்துக்காம, வச்சிருந்த பில்டிங்கை இடிச்சிட்டு நான் இன்னொன்னு பெருசா கட்டி இதையும் நான் சேர்த்து வச்சிருவேன், சேர்த்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா வாழ போறேன்ப்பா அப்படின்றான் அந்த பணக்காரன். அப்ப ஆண்டவர் அவனை நோக்கி கேட்கிறாரா, மூடனே, இன்னைக்கு இரவு தேவன் உன் உயிரை எடுத்துட்டா, இன்னைக்கு உயிரை நான் எடுத்துட்டேன்னா இதையெல்லாம் யாருக்கு கொண்டு போய் சேர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு வசனம் சொல்றாரு. என்ன அப்படின்னா 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. நான் கேட்கிறேன். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான் என்றார். மேற்கொண்டுதான் தேவன் சொல்றார். மிகப்பெரிய வார்த்தைகள் பைபிள்ல. என்ன சொல்றார்? எண்ணத்தை உண்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், ஓகே. இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். முதல்ல இந்த உவமை என்னன்னு நம்ம கொஞ்சம் பாப்போங்க. ஒரு பணக்காரன் எல்லாத்தையும், உங்களுக்கு ஓமை புரிஞ்சிடுச்சுல? பணக்காரன் யாருக்கும் பகிர்ந்துக்காம சேர்த்து வச்சு நம்ம அதை அனுபவிப்போம் அப்படின்றான். ஆனா தேவன் அவனை நோக்கி என்ன கேட்கிறார்? இன்னைக்கு ராத்திரியும் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இதை சேர்த்து வச்சதெல்லாம்? அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் இருந்தால் அவன் எவ்வளவு சேர்த்தோ அது வேஸ்ட்ன்ற மாதிரி இங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஆமாவா இல்லையாங்க? இதன் பொருள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை சுத்தின்னு விடுங்க, நம்மளே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எண்ணத்தை சேர்க்கறதுக்காக நீங்களும் நானும் ஓடிட்டு இருக்கோம். இந்த உலகம் முழுசும் எண்ணத்தை சேர்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்கு. நான் வரிசையா லிஸ்ட் போடவா? முதல்ல பணம், ரெண்டாவது பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் பேண்ட், நல்ல ஐபோன், நல்ல கார், நல்ல வீடு, இதெல்லாம் தேடி இதெல்லாம் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா இல்லையாங்க? ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மெயினான 5 காரியங்கள் மேற்கொண்டு நான் சொல்லிட்டே போலாம். மேக்கப் செட் இருக்கு, ஷூ இருக்கு, சாக்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். இதிலே உயர்ந்ததை நோக்கி தான் இன்னைக்கு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டாதான் சக்சஸ் நினைச்சுக்கிறாங்க. ஹலோ, வாழ்க்கையில இதெல்லாம் வாங்கிட்டா என்ன நினைச்சுக்கிறாங்க? வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க, எதை நோக்கி இன்னைக்கு நம்ம ஓடுறோம்? பணத்தை சம்பாதிக்கணும். எதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும்? சாப்பாடு, துணி, மானத்தை காப்பதற்கான உடை, சாப்பாடு, ரெண்டாவது குடிக்கிறதுக்கு தண்ணீர். இது மூன்றும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான காரியமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒருத்தன் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை இதுதான் அடிப்படை, பேசிக் நீடு இதுதான். ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு? இந்த பேசிக் நீடு, இந்த அடிப்படையான காரியத்தை குறிச்சு கூட நீ கவலைப்படாதன்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கோம்? வீடு வாங்கலன்றோம், கார் வாங்கலன்றோம், வாட்ச், பிராண்டட் வாட்ச் இல்லன்றோம், அவன் நல்லா பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கான், என்னால போட முடியலன்றோம். இப்ப நான் பிராண்டட் ஷர்ட் தாங்க போட்டிருக்கேன். இங்க பாருங்க, போட்டிருக்கேன் பாத்தீங்களா? பூமா, இது பூமா ஷர்ட் கிஃப்டா வந்தது. கண்ணை போட்டுறாதீங்க, பாஸ்டர் பிராண்டட் ஷர்ட் வாங்குற அளவுக்கு இருக்காரான்னு. அப்படியே வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்க பாருங்க, பூமா ஷர்ட்னு போட்டிருக்கு. இப்போ என்ன என் மேல அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குதாங்க? நான் ஏதாவது வித்தியாசமா தெரியுறேனாங்க? இப்படி வச்சுக்குவோம். இப்போ பூமா ஷர்ட் போட்டிருக்கேன். இப்போ வெளியில பாக்குறவனுக்கு என்ன தோணும்? பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கான், பணக்காரனா இருக்கான்னு. ஆனா அதே இடத்துல நான் துஷ்ட வார்த்தைகள் பேசுறேன்னு வைங்க, பூமா ஷர்ட் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குமா, இல்ல என் கேரக்டர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குமா? இன்னைக்கு அப்படியே அள்ளி போட்டுக்கலாங்க, 100 பவுன் நகையை போட்டுக்கலாங்க. வாயில இருந்து ஒரு துஷ்ட வார்த்தை வந்தாலும் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். சரியா நான் சொல்றது? இன்னைக்கு எதை நோக்கி ஓடுறேன்? எதோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்க. வெளியில அலங்காரம், போய் இறங்குற கார் பெருசா இருக்கணும், வீடு நல்ல வீடா இருக்கணும், இதெல்லாம் இருந்து அந்த வீட்டுல குடும்ப சமாதானம்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, அது வீடே கிடையாதுங்க, அது இன்னொரு ஒரு ஹாஸ்டல். சொல்றது சரியா? தாய், தந்தை, மகன், மகள், இவங்க யாரும் ஒழுங்கா பேசிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மூலையில உட்காந்து போன் பார்ப்பாங்கன்னா அது என்னங்க வீடு? இது நீங்க 1 கோடி ரூபாய் வீட்டுல உட்காந்து 4 பேர் 4 மூலையில உட்காந்தாலும் அது வீடே கிடையாது. நான் சொல்றேன் சரியா? இன்னைக்கு உலகத்தை சுத்தி பாருங்க, நம்மளையே எடுத்துக்கோங்க. ஏன் உலகத்தை சொல்லணும்?
நம்மளும் இன்னைக்கு அது பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கோம். நல்ல வீடு வாங்கணும், நல்ல இது வாங்கணும், நல்ல இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சு முக்கியமான காரியத்தை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு அதை தான் சொல்றார். நீ உலகத்துக்கே சேர்த்து வச்சு தேவனிடத்துல நீ பிரியமா, தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இல்லைன்னா எவ்வாறு நீ பிழைக்க முடியும் சொல்லுங்க. இப்போ இந்த பாஸ்டர் நீங்க கேட்பீங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருப்பதுன்னா என்ன பாஸ்டர்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருப்பதுன்னா என்ன தெரியுமாங்க? அன்பு, பொறுமை, சாந்தம், கிருபை, மன்னிப்பு, இச்சையடக்கம், இதெல்லாம் தான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருப்பது. நம்ம உடனே இதை அண்டர்லைன் பண்ணி தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருப்பதுன்னா தேவனுக்கு நிறைய ஜெபம் பண்ணணும் போல, தேவன்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும் போல. தேவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். ஏங்க, நீங்க சுத்தி உள்ளவங்கள்ட்ட மோசமா நடந்துட்டு அப்புறம் ஜெபத்துல வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒரு 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டா ஈடாயிருமாங்க? தேவன் என்ன பார்ப்பாரா? 4 மணி நேரம் ஜெபிச்சேன்னு டிக்கு போடுவாரா? இல்ல ஒருத்தனை துஷ்டத்தனமா பேசிட்டு உன்னை நான் மதிக்க மாட்டேன்னு வரா தேவன்? புரியுற மாதிரி நான் சொல்றேங்க. நீங்க எல்லாரும் யாருடைய சாயலா இருக்கீங்க? தேவனுடைய சாயலா இருக்கீங்க. இப்ப எனக்கும் நான்சியக்காக ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்ப நான் துஷ்டத்தனமா நான்சியக்காவை ஏதோ சொல்லிட்டேன், துஷ்ட வார்த்தைகள்ல ஏதோ சொல்லிட்டேன். அதை யாருக்கு சொன்னதுக்கு சமங்க? யாருடைய சாயல் அவங்க? தேவனுடைய சாயலா? இப்போ கணக்கு பண்ணுங்க. தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யமா இல்லாம போயிட்டேனே. நான் பொறுமையா பேசியிருக்கலாம், அன்பா பேசியிருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம். இதெல்லாம் செஞ்சிருந்தா தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இல்லையாங்க? தேவன் இதை தான் பார்ப்பார். இன்னைக்கு உலகமே எதை நோக்கி ஓடுது பாருங்க? அழியக்கூடிய பொருட்கள், the perishable things னுவாங்க. I'll call it perishable things. அழியக்கூடிய பொருட்கள். வீடு ஒரு நாள் அழிஞ்சிருங்க. எத்தனை பேர் சொந்த வீடு வச்சிருக்கீங்க? God bless you, ஒன்றும் பயப்படாதீங்க. நான் மற்ற பாஸ்டர் மாதிரி பையில போடுங்க, எனக்கு எழுதி வச்சிருங்கலாம் கேட்க மாட்டேன். உங்க வீடு எனக்கு வேண்டாம், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க, கோச்சிக்காதீங்க. இன்னும் 40 வருஷத்துல நீங்க வாங்க சொந்த வீட்டுல வேற யாராவது வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டா? இன்னும் ஒரு 80 வருஷத்துல உங்களுக்கு அப்புறம் வாழ்ந்தவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வாழ்வாங்க. ஆமாவா இல்லையாங்க? மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ வீடு அழிஞ்சு போகக்கூடிய, இப்போ காரு 5 வருஷம் தாண்டாது, அழிஞ்சு போகக்கூடிய பொருள். வாட்சு அழிஞ்சு போகக்கூடிய பொருள். எல்லாமே அழிஞ்சு போற பொருள். ஆனா இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு மாத்திருச்சு? இதெல்லாம் தான் பிரதானமான காரியம்னு சொல்லி இன்னைக்கு மனுஷன் அதை நோக்கி தான் ஓடுறாங்க. மனுஷன் அதை அச்சீவ் பண்ணணும். அதாவது நல்ல வாட்ச், பிராண்டட் வாட்ச் வாங்கி போட்டு 7:30 மணின்றது 7:30 மணின்னு தானே தெரியும். ஏதாவது எதிர்காலத்தை காமிக்கிற மாதிரி வாட்ச் எதுவும் இருக்குன்னா நம்ம வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம். ஆமாவா இல்லையா? இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு வாட்ச் சொல்லுதுன்னா கோடிக்கணக்காக கொடுத்து வாங்கலாம். இந்த கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இப்போ இருக்காப்ல. அவர் எப்போ மேட்ச் விளையாடும் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபா வாட்ச், 4.5 கோடி ரூபா வாட்ச், அதை போட்டு தான் விளையாடுவாப்ல. இப்போ அவர் 4.5 கோடி ரூபா வாட்ச் போட்டதுனால ஜெயிச்சுட்டாராங்க? வரிசையா தோத்து வெளியில போயிட்டாங்க. இப்போ இப்படி யோசிங்க. அதே கிரவுண்டில் இந்த கிரவுண்டு சரி பண்றவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, கிரவுண்ட் ஸ்டாஃப், கிரிக்கெட் கிரவுண்ட் ஸ்டாஃப், அவர் மிஞ்சி போனா எவ்வளவு ரூபாய்க்கு வாட்ச் போடுவாரு? ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாங்கி போட்டுப்பாருன்னு வச்சுக்குவோம், குத்து மதிப்பா வச்சுக்குவோம். ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி வாட்ச் போட்டிருக்காரு. அவர் வாட்சில் ஓடுற 8-15 தான் 3.5 கோடி ரூபா வாட்ச்ல 8-15 வருது. ஆமாவா இல்லையா? கரெக்டாங்க? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு சக்சஸ்னா என்ன? லக்ஸூரியஸான வீடு, லக்ஸூரியஸான காரு, பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் ஷூ, பிராண்டட் வாட்ச், இதெல்லாம் தான் லக்ஸூரியஸ் ஆக்கிட்டாங்க. நான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து பெரிஷபிள் ஸ்டஃப், ஒரு நாள் டப்புன்னு அழிஞ்சு போயிடும். தேவன் சொல்லுவார் இல்லையா, நீ சொத்து சேர்க்கிறதா இருந்தா, ஐஸ்வர்யம் சேர்க்கிறதா இருந்தா எங்க சேர்க்கணும்னு சொல்லுவார்? பரலோகத்தில். ஏன்னா இங்க சேர்க்கிறது என்ன ஆயிரும் ஒரு நாள். அப்போ என்ன பாஸ்டர், இந்த அழியக்கூடியதை விட்டுட்டு அழியாததை சேர்க்கணும்னா என்ன பாஸ்டர் சொல்ல? அழியாத சில காரியங்கள் இருக்குங்க. என்ன தெரியுமாங்க? முத காரியம் அன்பு. அன்பு, மன்னிப்பு, கிருபை, தயவு, தியானம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? சாக்ரிஃபைஸ்,
லாயல்ட்டி, உண்மை, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு உண்மையா இருக்கிறது, இதெல்லாம் தாங்க அழியாம இருக்கிறது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், எத்தனை இப்படி நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு பணம் வச்சிருக்காங்க இல்லையா, பணம் வச்சு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், நல்லபடியாவே இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இங்க உட்கார்ந்துருக்கவங்களையும் சேர்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு உங்க மனசு சமாதானமா நேர்நிலையில இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, என் மனசு பக்காவா ஸ்ட்ரைட்டா இருக்கு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பாப்போம். இன்னைக்கு சக்சஸ்னா என்ன தெரியுமாங்க? எந்த கவலையும் இல்லாம எது வந்தாலும் சமாளிச்சிடலாம்னு சொல்லி மனசு நேர்நிலையா இருக்கிறது தாங்க சக்சஸ். யூ ஷுட் ஹேவ் அ கான்ஷியஸ் மைண்ட். இன்னைக்கு அதுவே நமக்கு இல்லை. நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன்னு வைங்க, நீங்க அதை சொல்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மனசு என்ன இருக்கு, மற்ற காரியங்களில் ஈடுபட்டு நேற்று நைட்டு சாப்பிட்டது கூட உங்களுக்கு மறந்துருக்கு. யூ ஆர் நாட் கான்ஷியஸ் இனஃப். சரியா நான் சொல்றது? நான்சி அக்கா நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பீட்சா. எவங்க பணக்காரன் இப்போ? அவ்வளோ சொத்து வச்சு மனசுக்குள்ள அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கான் பணக்காரனா? இல்ல ஒரு சொத்து இல்லாம இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கி எந்திரிப்பேன்டா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா மைண்ட் இருக்கிறவன் பணக்காரனாங்க? யாருங்க பணக்காரன்? நிலையான சிந்தை. சரி அதை விடுங்க. எங்க ஆட்சி பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டே வராங்க. ஹலோ, இன்னைக்கும் மார்க்கெட் நடந்து போயிட்டு வராங்கங்க. உடல் ஹெல்த்தியா இருக்கு, அதுதான் சக்சஸ். அதானங்க சக்சஸ். இன்னைக்கு நான் சொல்றேனே, எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய பேரை பார்க்குறேன், பல பணக்காரங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் இருக்காங்க. அவ்வளோ பணம் சேர்த்துட்டு மனசு சரியில்லைன்னு சைக்காட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜி படித்தவங்கள்ட்ட கவுன்சிலிங் போகிறாங்கங்க. ஹலோ, கவுன்சிலிங். உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை எடுக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு அதை சரிப்படுத்துறதுக்கான என்னென்ன முறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ யாருங்க பணக்காரங்க? இன்னைக்கு உடல் நல்ல சுகமா, சிந்தை சரியா, செலுத்த வேண்டிய அன்பு எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் செலுத்தி நிம்மதியா ஒரு நாளை கடக்கும் போது நிம்மதியா நான் இந்த நாள் நல்லா வாழ்ந்திருக்கேன்னு கடக்கிறவன் தாங்க பணக்காரன். அதுதான் சக்சஸ். அதான் இன்றைய செய்தியோடைய தலைப்பு, சிம்பிளிசிட்டி இஸ் சக்சஸ். நம்ம நினைக்கிறோம் அந்த பெரிய காரியங்கள்லாம் சக்சஸ், அதெல்லாம் சக்சஸே கிடையாது. சிம்பிளிசிட்டி தாங்க சக்சஸ். எளிமையே வெற்றி. மேற்கொண்டு நான் சொல்றேன், இந்த எளிமையே வெற்றினா என்னன்னா, அப்பா வேலைக்கு போயிட்டு வராருங்க, அம்மா சாப்பாடுலாம் ரெடியா வச்சிருக்காங்க, எடுத்து வச்சு பிள்ளைங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு முகம் கை கால்லாம் கழுவி சாப்பிடும் போது அப்பா அவருடைய பழைய கதைகளை சொல்ல, அம்மா அவருடைய பழைய கதைகளை சொல்ல, 2 பேரும் ஏதாவது சொல்லி சிரிக்க, பிள்ளைங்கள் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட, இதுதாங்க சக்சஸ். இது எத்தனை வீட்டில் இன்னைக்கு இருக்கு? தின்றது சிக்கனா மட்டனா இல்ல மஷ்ரூமான்னு கூட தெரியாம வாயில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாவா இல்லையா? சரி பாஸ்டர், எங்க குடும்பத்துல நாங்க டைனிங் டேபிள்ல போன்லாம் எடுக்க மாட்டோம். சரி, எத்தனை பேர் சிரிச்சு பேசி சாப்பிட்டீங்க? இந்தாங்கன்னு எடுத்து பரிமாறுறது கூட இப்ப கிடையாது. ஒரு ஓரமா உட்காந்து போட்டுக்க அப்படின்ட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. அவர் என்ன வேண்டாதவரா? போட்டுக்க, மேற்கொண்டு இன்னும் நல்லா டீப்பா போனீங்கன்னா கொட்டிக்கோ அப்படின்வாங்க. எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அன்பு இருக்கு பாருங்க. ஆனா பேச வேண்டியது வெளியில வந்து பைபிளை பிடிச்சு பேச வேண்டியது, தேவன் அன்பு செலுத்த சொல்லியிருக்கிறார், தேவன் அழைக்கிறார், அது வெளியில பேசிடலாம் யார் வேணாலும். உள்ளுக்குள்ள மனைவிட்ட காமிக்கணும்ல, கணவன்கிட்ட காமிக்கணும்ல, பிள்ளைகள்கிட்ட காமிக்கணும்ல. சில பேர்லாம் இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்லாம் மாட்டுனுச்சுன்னா உரிச்சிடணும்னு தோணும். வேலைக்கு போயிட்டு வருவாங்கங்க, வேலையில மேனேஜர் திட்டினா மேனேஜர்கிட்ட போய் என்ன பண்ணணும், நேரம் கிடைக்கும் போது அவனை திட்டணும். வீட்டில் வந்து பிள்ளைங்கள்ட்ட காமிக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்றேன். சில பேர்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே உஸ்ஸுன்னு உட்காந்துருப்பாங்க. அவன் அப்பதான் வந்து ஏன்பா கழுகு ப்ரௌன் கலர்ல இருக்கு, ஏன் கருப்பு கலர்ல இல்லைன்னு கேட்பான். ஓங்கி ஒரு அட்டி முதுகுலையே. ஏன் இது சக்சஸ் ஆங்க?
அதாவது நீங்க 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கி பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேசலன்னா இது சக்சஸா? நேற்று எங்கள் அம்மாவோட முந்தா நேற்று பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் எல்கேஜிக்கு முன்னாடியே ப்ரீ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுருந்தாங்க. பிளே ஸ்கூல், சாரி, தேங்க்யூ, பிளே ஸ்கூலு. அந்த காலத்தில் எத்தனை வயசில் ஸ்கூலுக்கு போனீங்க? நல்லா தெளிவாக தெளிஞ்சு எது ஸ்கூலு எது ரோடுன்னு தெரியும் போது போயிருக்கீங்க. ஆனால் இப்போ உங்கள் பிள்ளை மட்டும் 2 வயசுலேயே போய் 1 2 படிக்கணுமாமா? ஏன்னா கவனிக்க முடியல. என்ன இதான் வரேன் பாருங்க. என்ன காரணம்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு நல்ல அது என்ன ஃபியூச்சர், தமிழில் என்ன சொல்லுவாங்க, எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக தாயும் தகப்பனும் சம்பாதிக்கிறாங்களாம். நீங்கள் அங்கேயே உங்கள் ஃபியூச்சரை கெடுத்துட்டீங்களே, உங்கள் பிள்ளையோட ஃபியூச்சரை. அதனால இன்னைக்கு ஒருத்தனும் தாய் பாசம் தகப்பன் பாசம் இல்லாமல் போயிட்டே இருக்கான். ஓல்டேஜ் ஹோம்லாம் ஏன் வளர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதனால தான் நீங்கள் பழைய கதையெல்லாம் கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவோட அப்பா, அதாவது எங்களுக்கு தாத்தா, அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மாவை ஒரு வார்த்தை கேட்க முடியாதான், முறைச்சி பார்க்க முடியாதான். ஏன்? அவளை கஷ்டத்துலேயும் தாய் நம்மளை வளர்த்தாங்கன்னு சொல்லி கூட வச்சு பார்த்துக்கிட்டாங்களா இல்லையாங்க? இன்னைக்கு அது இருக்கா சொல்லுங்க? ஏன்னா நீங்களே உங்கள் பிள்ளையை எவனோ ஒருத்தன் வளர்க்கட்டும்னு விட்டு போயிடுறீங்க. அவன் எப்படி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பான்? அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட அழுவ வேண்டியது, பாஸ்டர் வனாந்திரத்தில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நானா புல்வெளி ஆக்கி உங்களை உட்கார வைக்க முடியும்? நீங்கள் வளர்க்கும் போதே இழுத்து வளர்த்துருக்கணும். நான் கொஞ்சம் தூத்துக்குடிக்காரன், அப்படி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கேட்டா சக்சஸை நோக்கி ஓடுறாங்களா? என்ன பெரிய சக்சஸ்? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஃபியூச்சருக்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை செட் பண்ணி தராங்களாம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி நீங்க சேர்த்த பணம் எல்லாம் 60 வயசுல ஹாஸ்பிட்டலுக்கு செலவானுச்சுன்னா இது பேர் என்ன சக்சஸ் நான் கேட்கிறேன். ஹலோ, இன்னைக்கு எத்தனை பேர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்த பணத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கறது புரியுதா? பல வருஷமா வேலை பார்த்து 40, சில பேர்லாம் 25 வருஷம் சர்வீஸ்லாம் இருப்பாங்க, காசு சேர்த்து ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை அனுபவிக்கிறாங்களா சொல்லுங்க? எல்லாம் எதுக்கு போகுது? ஆஸ்பத்திரிக்கு போகுது. ஆஸ்பத்திரியில என்ன பண்றான்? பாவம் பார்த்து, ஆஹா 25 வருஷம் சர்வீஸ் பண்ணவர், கொஞ்சம் பார்த்து பில்லு போடுவோம் நான் போடுறான். ஒரே செக்கப்ல 1 லட்ச ரூபா பிடிக்கிறானா இல்லையா? உங்க 1 மாசம் சம்பளம் ஒரு செக்கப்புக்கு போயிருதா இல்லையா? என்னங்க நீங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையா? உங்களுக்கு உலகமே பார்க்கலையா? நீங்க நடக்கிற விஷயங்க இதெல்லாம். இது எந்த விதத்துல சக்சஸ்ன்னு இவங்க சொல்றாங்க? நல்ல நீங்க கவனிக்கலாம். இதெல்லாம் மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மெர்வின்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட சர்ச்சு எல்டர்ஸே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்லா படிக்கணும், டிகிரி வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும்னு. MBA வாங்கிட்டே ஒருத்தர்லாம் 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தாப்புல. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வெளிநாட்டில் படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் காசு சேர்த்து அதை ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறது என்ன விதமான சக்ஸஸ்ன்னு நான் கேட்குறேன். என்ன விதமான சக்ஸஸ்? இன்னைக்கு பொண்ணு சூஸ் பண்ணுறதுமே செலக்டிவாக தான் வேணுமா? அதாவது எனக்கு நர்ஸு பொண்ணு தான் வேணும், எனக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணும், எனக்கு இன்ஜினியர் பொண்ணு தான் வேணும். சரி, ஆசைப்படியே கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வைங்க, அது வேஸ்ட்டு தானேங்க? வேஸ்ட்டு தானே? இன்னைக்கு எதை பார்க்குறாங்க பாருங்க மக்கள். நல்ல மனசா அப்படின்னு பார்க்க மாட்டேன்றாங்க. பார்க்க வேண்டியது எல்லாம் வேலை, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ போடுவாங்க. ஒரே போட்டுற வேண்டியதான். எவ்வளோ போடுவாங்க மேற்கொண்டு வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கேட்டுக்குவாங்க, என்ன ஆளுங்க, எந்த ஊரு. இப்போ வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க, என்ன ஆளுன்னு கேட்க மாட்டேன்றாங்க, எந்த ஊருன்னு கேட்குறாங்க. அந்த ஊர்ல எந்த ஏரியான்னு கேட்டு அது வழியா பிடிக்கிறாங்க. உங்களெல்லாம் இனிமேட்டு உங்க வீட்டில் அப்படிலாம் ஒன்று நடந்தா எந்த ஊருன்னு கேட்டா தேவனுடைய ஊருன்றுங்க. கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் என்ன என்ன ஜாதின்னு. தேவனிடத்திலிருந்து வருகிறோம், தேவனிடத்துக்கு போகிறோம், இதுல யார் எந்த ஊரா இருந்தா என்னன்றுங்க, டக்குன்னு குழப்பி விட்டுருங்க.
எதை நோக்கி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அழியக்கூடிய பொருள். இது எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் டப்புன்னு ஒரு நாள் உயிரை விட்டுறது. இந்த ஆண்டவர் அதான் சொல்றார், நீ இவ்வளத்தையும் சேர்த்து ஒரு நாள் உயிர் போயிடும், இதை யாருக்குப்பா நீ சேர்த்து வைக்கிற? அவன் என்ன செஞ்சிருக்கலாம் அந்த ஓமையில? 4 பேருக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தானா அவனை மாதிரி ஒரு புண்ணியக்காரன் வேற யாருமே கிடையாது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய புண்ணியமா போயிருக்கும். எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருந்திருப்பாங்க அந்த காலத்துல, கஷ்டம். அவன் ஒருத்தனை மட்டும்தான் போட்டிருக்கு, நல்ல பணக்காரன். எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கலாம், உதவி செஞ்சிருக்கலாம். இந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கார், அதை வச்சு நிம்மதியா வாழுங்க. சக்சஸ்ன்றது இந்த பெரிய பெரிய விஷயங்கள்ல இல்ல, அன்றாட வாழ்வுல தேவன் தராரு பாருங்க. தாயோடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, நல்ல வேலை, கையின் பிரயாசம், இதெல்லாம் தாங்க சக்சஸ். எத்தனை பேர் நல்ல ஒரு காலையில நல்ல ஒரு டீ, எந்த கவலையும் இல்லாம குடிச்சிட்டு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றின்னு சொன்னீங்க பாப்போம்? எத்தனை நாள் ஆகுது அப்படி சொல்லி? யுகங்களா இருக்கு, பல யுகங்கள் ஆயிருக்கு. ஆனா வாசிக்கிறது என்னதோ உயிர் உள்ள வார்த்தைகள் கேட்டா நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கோன்னு. ஆனா காலையில நிம்மதியா ஒரு டீ குடிக்க முடியல, ஏன்னா அவ்வளவுப்பட்ட கவலைகள். இந்த கவலைகள் எல்லாம் என்ன கவலைகள் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எல்லாம் அழிந்து போகக்கூடிய கவலைகள். எப்போ வேலைக்கு போவாங்க நம்ம பசங்க, எப்போ பெரிய ஆள் ஆவாங்க? ஆக வேண்டிய நேரத்தில் ஆவாங்க. ஆமாவா இல்லையா? ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் நடத்தி தருவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்க இந்த வாழ்க்கையில தேவன் அருமையா எல்லாம் படைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்தெல்லாம் அனுபவிக்க மாட்டேன், நான் ஒரு மூலையில தான் உட்கார்ந்துருப்பேன்னா தேவன் என்னங்க செய்வாரு? ஒரு 4000 அடிக்கு மேல போய் சூரிய உதயத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல நீர்வீழ்ச்சியில குளிச்சிருக்கீங்களா? வாட்டர் ஃபால்ஸ் தமிழ்ல சொன்னா தெரியல, இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியுது. வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. குடும்பமா சேர்ந்து டூர்லாம் போயிருக்கீங்களா? இல்ல, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. யாரோ மனசுக்குள்ள சொல்றாங்க, அது குடும்பம்னு சொல்லாதீங்க பாஸ்டர், தாலிபான் கூட்டம்னு சொல்லுங்க, தீவிரவாத கூட்டம் பாஸ்டர் அது அப்படின்னு. இது எதுவுமே அனுபவிக்காம பரலோகம் போய் நீங்க அனுபவிக்க போறீங்களாமா? அதாவது இவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், இங்க தங்கம்லாம் போட மாட்டாங்களாம், அங்க தங்க ரோட்ல நடப்பாங்களாம். பெரிய தங்கராஜா இருக்காங்க அவங்க எல்லாம். எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து, உறவுகளை கொடுத்து, நண்பர்களை கொடுத்து, அதெல்லாம் தாங்க பெரிய சொத்து நமக்கு. அதுதான் வெற்றி. இன்னைக்கு ஃபோன் பண்ணி நைட்டு 3 மணிக்கு உங்களுக்கு மனசு சரியில்லை, ஃபோன் பண்ணி எனக்கு மனசு சரியில்லடா அப்படின்னோடனே ஒருத்தன் ஆறுதலாக பேசுகிறான், அப்படி ஒரு நண்பர் இருக்கான்னு வைங்க, அதுவே பெரிய வெற்றி. அது தெரியுமா உங்களுக்கு? இது எதுவுமே இல்லாமல் சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சுக்கு வந்தோம், சிலுவையை போட்டோம், சீக்கிரம் அம்மக்கும் ஒரு சிலுவையை போட்டுருவாங்கன்னு இருக்கிறது சக்ஸஸ் கிடையாது. இன்னைக்கு அதுவே வாழ்க்கையாக போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எல்கேஜியிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 10th ஸ்டாண்டர்ட் அப்போவே என்ன பண்ணிடுவாங்க, ப்ரெஷரு, நல்ல மார்க் வாங்கினாதான் பெரிய ஆள் ஆக முடியும். ரைட்டு, 10th முடித்தா 12th முடித்தோன்னே என்ன, காலேஜ் முடித்தோன்னே என்ன, வேலை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிடுறது, இஎம்ஐ போட்டு வீடை வாங்கிடுறது. கட்டிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுறது, ஒருத்தங்களை கட்டிட வேண்டியது. சரியா நான் சொல்றது? கட்டிட வேண்டியது. இது ரெண்டையும் கட்டி மாய்க்கிறதுக்குள்ளேயே இன்னொன்று நமக்கு வந்து பிறந்துடும். திரும்ப சீசன் 2 எபிசோடு 1ல இருந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி அவனை வளர்த்து அவனை ஆளாக்கி, இதெல்லாமாங்க சக்சஸ்? சொல்லுங்க. இன்னைக்கு எதை நோக்கி ரொம்ப வருத்தமா இருக்குங்க அதெல்லாம் பார்க்க. தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்திருக்கார், உறவுகளை கொடுத்திருக்கார். அதை மெய்ப்படுத்துங்க, அதை பெருசா பாருங்க. இன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்க தாயிட்ட உட்காந்து பேசி சிரிக்கிறது எல்லாமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டோடைய நிலைமையை சொன்னார். வீட்டுக்கு போனால் ஒவ்வொருத்தர் ஒரு மூலையில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்பா டிவி பார்ப்பாங்களாம், அம்மா தனியாக இருப்பாங்களாம், இவர் தனியாக ரூமில் போய். இது என்னங்க குடும்பம் இது? இப்படி தனித்தனியா வீட்டில் இருந்து நீங்க 1.5 கோடி ரூபாய் வீட்டில் இருந்தா என்ன, கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தா அது மகா பெரிய ஃபெயிலியர் ஆச்சே. சக்சஸ்னா என்னங்க, நீங்க ஓட்டு வீட்டில் இருந்தாலும்
உட்காந்து பேசி சிரிச்சு சந்தோஷமா பழைய சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷமா தூங்குறீங்க பாருங்க, அதான் சக்சஸ். இதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் நல்லா தூங்கி எத்தனை நாள் ஆகுது? எத்தனை பேர் கடைசியா நல்ல தூக்கம் தூங்குனீங்க? ஒரு கை மேல வரல பாருங்க, ஒரு கை மேல. எஸ், தேங்க்யூ. நீ தூங்குனியாப்பா? நீ வந்த அலுப்புல தூங்கியிருப்ப, மத்த நேரம் கவனிச்சு பாரு. தூக்கம் கூட இன்னைக்கு ஒழுங்கா இல்லைங்க. தேவன் கொடுத்த கிஃப்ட் தூக்கம்னா, ரெஸ்ட் மனுஷனுக்கு. அதாவது இரவு நேரம் எதுக்குன்னு போட்டிருக்கு பைபிள்ல? உறங்குவதற்குன்னு போட்டிருக்கு. நம்ம இரவு நேரம் தான் பரிந்தே பேசுகிறோம். பெட்டில் படுத்துட்டு இல்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு அழுகையை போட்டுறோம். நைட்டு நேரம் உங்களே ப்ரெஷர் பண்ணி இருட்டில் என்ன ஆயிடுது, நெஞ்சு படப்படன்னு வேற ஆயிடுது. அப்புறம் பாஸ்டருக்கு மெசேஜ் வருது 3 மணிக்கு, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. பாஸ்டர் அங்கே 3ஆம் வானம் போய் ஃபாதர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க அவரை போய் ப்ரே ஃபார் மீனா அவர் எங்க ப்ரே பண்ணுவாரு? நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு இல்லை. சரி, அதை விடுங்க, தூக்கத்தை விடுங்க, அது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை பாஸ்டர். அப்படி தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, எத்தனை பேர் சாப்பிட்ற சாப்பாடை நிம்மதியா சாப்பிட்டீங்க? அதாவது ஆண்டவர் இந்த சாப்பாடை கொடுத்தார், நிம்மதியா சாப்பிட்றதுன்னா என்னன்னு சொல்றேன், நீங்க இப்ப அனுபவிச்சிங்களான்னு என்கிட்ட சொல்லுங்க. சாப்பாடை தட்டில் போட்டு ஆண்டவர் நல்ல சாப்பாடை கொடுத்தாருன்னு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு எத்தனை பேர் அப்படி சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? ஏன்னா சாப்பாடு நேரமும் நாளைக்கு பில்லை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும்னு என்ன உள்ள போனுச்சுனே தெரியாம உள்ள போயிருது. ஆமாவா இல்லையா? சாப்பாடு கூட நீங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றீங்க. தூக்கம் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஜெபிக்கிற நேரம் சொல்லவே வேண்டாம். ஜெபிக்கிற நேரத்தை சொல்லவே வேண்டாம். 24 மணி நேரமும் புலம்பல் தான். உங்களை எழுத விட்டுருந்தா கூட அது ஒரு பெரிய புத்தகமா இருக்கும் போல. புலம்பல். அப்போ என்னங்க நம்ம சக்சஸ் இன்னைக்கு வாழ்க்கையில பாக்குறோம்? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கார், வீடு, இதெல்லாம் ஜெபிக்கிறத விட்டுருங்க. இதுக்கெல்லாம் இனிமேட்டு ஜெபமே பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவன் தரணும்னு நினைச்சா நிச்சயம் தருவார். அப்படியே தந்தாலும் ஒரு 40 வருஷம் கழிச்சு அங்க வேற யாரோ வரப்போறாங்க. நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. அதனால தந்தா தரட்டும், இல்லைன்னா போயிட்டே இருப்போம், ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை தான் சொல்றார், காகங்களை போஷிக்கிற எனக்கு உன்னைய போஷிக்க தெரியாதா? உங்களுக்கு உடை உடுத்த தெரியாது. நீங்க மேற்கொண்டு வாசிங்கன்னா அவர், நீங்க வாசிங்க, இங்க வாங்க, மிக பிரமாதமா பேசியிருக்கார் இயேசுநாதர். வாசிங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். மேற்கொண்டு வாசிங்க. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் உங்க கூட உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து. புரியுதா உங்களுக்கு? அங்க சாதா ஒரு பறவை, பேசாத ஒரு பறவை, அறிவு கொஞ்சம் கம்மியா உள்ள பறவைக்கே அவர் அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெய்லி போஷிக்கிறாராம். தனி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. இலவச சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு இப்போ இலவச சலுகை வருது பாருங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கிக்கோங்க. அது மாதிரி இலவசமா டெய்லி அமிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பறவை வந்து எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அழுது நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாங்க? அதை போஷிக்கிறார். காடுகள்ல இருக்கிறத போஷிக்கிறார். சிட்டியில இருக்கிறத உங்க மூலியமா போஷிக்கிறாரா இல்லையா? புரியல உங்களுக்கு? நீங்க வைக்கும் போதே சோறை ஜாஸ்தி வச்சிடுறீங்க. ஒருத்தருக்கு பசியை கட் பண்ணி விட்டுறாரு, அவர் நைட் சாப்பிட மாட்டாரு. நீங்க உடனே அந்த சோறை பழைய குழம்புலாம் ஊற்றி காலையில யாருக்கு வைக்கிறீங்க? அவ்வாறே அவர் திரு விளையாடல் விளையாடி கொண்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? போஷிக்கிறாரா இல்லையா? அதையே போஷிக்கும் போது 6 அறிவு கொடுத்து தன்னுடைய சாயல்ல படைத்து புத்திர சுவீகாரத்தை கொடுத்து படைத்த உங்களை போஷிப்பாரா மாட்டாராங்க? நிச்சயம் போஷிப்பார். மேற்கொண்டு வாசிங்க நான்சியக்கா. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இதை இங்க பக்கத்துல பார்த்து கேளுங்கப்பா. கவலைப்பட்டு நீங்க என்னத்தை சாதிச்சீங்கன்னு கேளுங்க.
என்னத்தை சாதிச்சீங்க சிஸ்டர் கவலைப்பட்டு? இப்ப அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கங்க, என்னத்தை சாதிச்சோம் கவலைப்பட்டு? ஒரு முழம் கூட கூட்ட முடியாது. ஆனா அதே சமயம் தேவன் தந்த நன்மைகளை நினைச்சு நன்றி செலுத்தணும்னு வைங்க, 2 மடங்கா தேவன் நன்மைகளை செய்வார். ஆமென். மேற்கொண்டு வாசிங்க. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்துக்கோங்க, சாலமோன் காலத்துல இருந்து நீ ஹிஸ்டரி எடுப்பா, ஒரு பூவை கூட நான் கவனிக்காம விட்டதில்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன்ற. ஆமென். மேற்கொண்டு வாசிங்க. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். மேற்கொண்டு ஆகையால் எண்ணத்தை உண்போம், மீண்டும் கூறுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் அன்றே உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். உலகம் தேவையில்லாத தேடி ஓடட்டும், நீங்க தேவனை மட்டும் நோக்கி ஓடுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த சக்சஸ் இவங்க நோக்கி ஓடுறாங்க இல்லையா இந்த உலகம், நான் சொன்னேன்ல, இந்த பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் இது, வேலை, வீடு, இஎம்ஐ, போன். சூசைடு கரெக்டாங்க? சூசைட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு, பண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த உயிரை நீங்க யார் எடுக்கிற? ஆமாவா இல்லையா? பெரிய தப்பு. இந்த சக்சஸை நோக்கி ஓடுறாங்களே, அது வேற ஒன்றும் கிடையாது, இட்ஸ் a சூசைட் மிஷன். உங்களை நீங்களே குழியில தள்ளிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ பண்றீங்க. அதாவது இன்னும் இழிவா சொல்லணும்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறீங்க. நிறைய சூனியம் வச்சிருக்காங்க போல, சத்தமா சொல்றாங்க, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறோம். ஆமா, தேவன் கொடுத்ததை அனுபவிக்காம நான் தேடுறதை நோக்கி ஓடுறேன்னு சொல்லி உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு வரீங்க கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நிறைய ஆண்கள் தங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் விருப்பம் இல்லாத கல்யாணத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு இல்லாம இருக்காங்க. இது எல்லாம் எதனால வருது பாருங்க? அழியக்கூடிய பொருட்களை தேடி ஓடுறதுனால வருது. எல்லாத்தையும் முறியடிச்சு தூக்கி போடுங்க. இது சக்சஸே கிடையாது. சக்சஸ்னா என்ன? இன்னையில இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் உள்ள உறவுகள், நண்பர்கள், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், அதுதாங்க சக்சஸ். வீட்டில் உங்க வீடை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சு உங்க வீட்டில் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டு? சிரிங்கங்க, பேசி ஏதாவது சிரிங்க, ஏதாவது சொல்லுங்க, கிண்டல் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஹேனா வந்து அப்படி அழுது உட்காந்துருப்போம் ஒரு ஓரமா. அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவோம். நான் எங்க அம்மாவும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுவோம். அப்படிலாம் பேசி சிரிச்சாதானங்க நல்லா இருக்கும் வீடு. ஆமாவா இல்லையா? இதுதானங்க தேவன் கொடுத்த வரம் நமக்கு. அருமையான உறவுகள், தங்கை, தாய், அதெல்லாம் மெய்ப்படுத்தி பாருங்க. அதுதான் சக்சஸ். அவ்வளோ கோடி ரூபா சொத்து இருந்தும் நைட்டு நிம்மதியா தூங்க முடியலன்னு வைங்க, அது சக்சஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ கோடி ரூபா சொத்து இருந்தும் அதை அனுபவிக்கிற அளவுக்கு உடல் சுகம் இல்லைன்னு வைங்க, அது சக்சஸ் கிடையாது. சக்சஸ் கிடையாது. அதனால இன்னையிலிருந்து எவ்வளோ நல்லபடியா தேவன் உங்களெல்லாம் வச்சிருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு கையெல்லாம் நல்லா வேலை செய்தா, கால்லாம் வேலை செய்தா, தயவுசே சொல்ல, லைட்டா வலி இருக்கு பாஸ்டர், ஏங்க வேலை செய்து இல்லைங்க, கால் வேலை செய்தா இல்லையா, நடக்க முடியுதா இல்லையா, நல்லா சாப்பிட்றோமா இல்லையா, டைஜஷன் ஆகுதா இல்லையா? எத்தனை பேர் அதுல கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டைஜஷன் ஆகாம நமக்கெல்லாம் சாப்பிட்டு 5 நிமிஷத்துல ஓன்னு வந்துடுது. இதெல்லாம் பெரிய சக்சஸ். ஆண்டவர் நல்ல உடல் கொடுத்திருக்கார், நல்ல ஒரு காரியத்தை கொடுத்திருக்கார், நல்ல வீடு அமைச்சு தந்திருக்கார், ரெண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களை சம்பாத்தியம் பண்ண வச்சிருக்காரா இல்லையா? ரெண்ட் வீட்டில் இருக்கோன்னு கவலைப்படாதீங்க, ரெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு இல்லையா? சந்தோஷப்படுங்க, நன்றி செலுத்துங்க. பக்கத்தில் பாருங்க, எவ்வளோ நல்ல உறவுகள் கொடுத்துருக்காரு. சபைன்ற பேரில் எவ்வளோ நல்ல உறவுகள், தாய் இருக்காங்க, தங்கை இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நான்சியை காட்ட சொல்கிறா, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்டர் நிறைய நாத்தனா இருக்காங்க. ஆமாம், நிறைய இருக்காங்க.
நாத்தனார்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. கோட்டு வாங்கியே எனக்கு மாளாது இவங்களுக்கெல்லாம். உறவுகள். இந்த சாமுவேல் பாய் சொந்த அண்ணன் மாதிரி எப்போ வேணாலும் கூப்பிட்டு நிற்கிறார். இருந்தா ஜோயல் நிற்கிறார் சொந்த தம்பி மாதிரி. இதெல்லாம் தாங்க பெரிய சக்ஸஸ்ஸு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சென்னை போனேன்னா என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஜோயல் இருக்கான். சொந்த வீடு மாதிரி நான் போய் தங்குவேன். உரிமை இருக்கு. இதுதானங்க சக்ஸஸ். அதை விட்டு எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் வச்சுட்டு தனியாக உட்காந்துருக்கிறது சக்ஸஸ் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு ஒரு 4-5 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிப்போம். எங்க வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 11:27 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 11:27. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. Hebrews 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாத்தீங்களா? சொத்து சுகம் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனே நம்மை நோக்கி என்ன சொல்லியிருக்காராம்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்புறம் எதுக்குங்க சொத்து? ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கும்போது சொத்துலாம் தேவையே கிடையாதுங்க. அதனாலதான் மேற்கொண்டு ஒரு வசனம் அங்க போட்டிருக்காங்க, சொத்தை தேடி போறவனா இருக்காதீங்க. ஆமென். தேவன் என்ன சொல்றாரு அதை நோக்கி பாருங்க. ரைட்டு. 1 தீமோத்தி 6:17-19. 17-19. 1 தீமோத்தி 6:17-19. 1 Timothy 6:17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களை கட்டளையிடு. வசனம் கவனிச்சிங்களா? எதை சேர்க்கணும் எதை சேர்க்க கூடாதுன்னு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. அழியக்கூடிய பொருட்களை சேர்க்காதீங்க, அழியாத அன்பு, அழியாத கிருபை, தயவு அதை சேர்த்து நித்திய வாழ்வை எதிர்நோக்கி இருக்க வேண்டும்னு போட்டிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? ரொம்ப அழகா போட்டிருக்கு. அதுதான் ட்ரூ வெல்த், தட் இஸ் சக்சஸ். அதுதான் சக்சஸ். அதுதான் பெரிய சக்சஸ். எங்க அப்பா பெரிய சொத்து சேர்க்கலைங்க. சொத்து சேர்க்கல, கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் கடனும் வாங்கி இறந்துட்டாங்க. ஆனால் நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும் போதுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் எங்கள் அப்பா செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எப்பவும் கொடுத்துட்டே இருப்பாருங்க. எங்களுக்கு இரிட்டேட் ஆகும். நான் இப்போ கூட எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அதை கூட நம்ம வேற வேற வேடங்களில் போய் வாங்கியிருந்தா நம்ம பணக்காரன் நான் இருக்கலாம் அப்படின்னு. அப்படி கொடுப்பாருங்க. ஸ்கூலில் எங்கள் அப்பா டீச்சராக வேலை பார்த்தார் சென்ட் ஜோசப்ஸில். 9th 10th இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சென்ட் ஜோசப்ஸில் தெரியும், இட்ஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல். பசங்க சில நேரம் யூனிஃபார்ம் இல்லாமல் புக்ஸ் இல்லாமல் அப்படிலாம் வருவாங்க. இது பெருமைக்காக இல்லை, ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. வர யாருக்கும் உடனே காசு கொடுத்து யூனிஃபார்ம் அங்கே அனுப்பிடுவார், உடனே சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுவார், உடனே புக்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுவார், அட்மிஷன் ஃபீஸ் கட்டிடுவார். இதெல்லாம் எங்களுக்கு இத்தனை வருஷம் தெரியவே தெரியாது. திடீர்னு எங்கேயாவது ரோட்ல பார்த்து சார்னு சாஸ்திராங்கம் விழுவும் போது தான் எங்களுக்கு தெரியும், ஆஹா இப்படி ஒருத்தனுக்கும் பீச் கட்டியிருக்காரப்பா அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் இளங்கண்ண சொன்னார், 2 பேரும் கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க, 2 போலீஸ் வரட்டிட்டு வண்டி நிறுத்துங்க அப்படின்னு. இளங்கண்ண பார்க்க தான் திடகாத்திரமா இருப்பார். போலீஸ்லாம் வந்துட்டா நாங்க எல்லாரும் பயந்துருவோம். அப்படிப்பட்ட கேரக்டர் நாங்க. பட்ட ஆடிடுச்சு, இறங்குங்க அப்படின்னு. இறங்கின உடனே 2 பையனும் யூனிஃபார்மோட சாஸ்திராங்கமா விழுந்திருக்காங்க ஆள்ல.
என்னன்னா சார் நீங்கள் தான் எங்களுக்கு டீச்சராக இருந்து ஃபீஸ்லாம் கட்டினீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தாருங்க. அவர் இறந்த போது நாங்கள் 3 நாள் வச்சுருந்தோம் பெரியவர் வர்றதுக்காக. கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். கொரோனா டைம் வேற, எங்களால் வராதிங்கன்னு சொல்லவும் முடியல. சேஃபாக மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு, ஆனால் கூட்டம். அவர் தப்பு செஞ்சிருக்கலாம், மனுஷனா தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அபார வெற்றியா இல்லையாங்க இது? இதுதான் வெற்றி. சொத்து சேர்த்து நம்ம இறக்கும் போது 4 பேர் கூட மதிக்காம நிக்கிறது வந்து படும் தோல்வி. ஆனா நாங்க கண்ணீர் வடிச்சதை விட சபை மக்கள், நண்பர்கள், உதவி செய்தவர்கள் தான் அவ்வளோ வடிச்சாங்க கண்ணீர். அதாங்க வெற்றி, அதுதான் அபார வெற்றி. இன்னைக்கு நம்ம இந்த தேகத்தை விட்டு பிரியும் போது நம்ம பிரிஞ்ச உடனே நம்மளை மறக்காம இன்னும் ஒரு யுகம் கடந்து நம்மளை பேசுற அளவுக்கு நம்ம செய்யறோம் பாருங்க, அதுதான் வெற்றி, அபார வெற்றி. இன்னைக்கு நீங்க வரலாற்றுப்படியே எடுத்து பாருங்க, கோச்சிக்காதீங்க நான் சொல்றேன்னு, ஆனா நீங்க பாருங்க, கர்ணன் அதர்மத்தை செஞ்சவன் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்களா இல்லையா? அவன் மோசமானவங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க? ஏன்னா தானம் தர்மம் அவனை மாதிரி எவனும் செய்ய முடியாது. ஆமாவா இல்லையாங்க? எடுக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவான். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பேசுறாங்களா இல்லையா? இன்னைக்கு மற்றவங்களை பேசுறாங்களா இல்லையா? கர்ணனை மிகைப்படுத்தி பேசுறாங்களா இல்லையா? ஏன்? செய்த செயல் அப்படி. ஏன்னா அதாங்க சக்சஸ். நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவு இருக்கா, மீதியை மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்க. சாப்பாடு போட்டு பாருங்க, கவனிச்சு பாருங்க, தோல் கொடுங்க. போன வாரம் நான் இதான் சொன்னேன், இதெல்லாம் தாங்க தேவன் விருப்பப்படுகிறார், இது மேலதான் அன்பு செலுத்துகிறார். இதெல்லாம் செய்யுங்க. வீடு ரொம்ப அருமையா இருக்கணுங்க. உங்க வீடு சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கணும், அதான் வீடு. இன்னையில இருந்து நல்லா பேசி சிரிங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல கூட சேர்ந்து பாட்டு கேளுங்க. பாட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ரேடியோ எங்க அம்மா தான். கரண்ட்லாம் போயிட்டா எங்கள் அம்மாவை ஏவி விட்டுருவோம், அதனால பாட்டு பாடுமா அப்படின்னு. ஒரே ஹிந்தி பாடல்களாக வரும், ஷம்மி கபூர் பாடல்களாக வரும், முகமது ரஃபி பாடல்களாக. அதெல்லாம் கேட்டு ரசிங்க, கூட சேர்ந்து பாடுங்க, சிரிங்க. தென் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது, கரண்ட்டு கட்டு. வெளியில் அழகாக ஒரு டீயை போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே உட்காந்து ஜம்முன்னு குடிச்சிட்டு இருந்தோம். அதுதான் சக்சஸ். புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க உங்களுக்கு? அதுதான் சக்சஸ். அதனால இன்னையிலேருந்து சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அனுபவிங்க தயவுசெய்து. இதுதான் தேவன் உங்களுக்கு தந்த பெரிய சொத்து, இதுதான் சக்சஸும் கூட. ஆமென். பொருட்கள் எப்போ வேணாலும் வாங்கிடலாம், பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிடலாம், இந்த உறவுகள்லாம் சம்பாதிக்க முடியாது. தேவன் கொடுத்துருக்கிறார், அதை அனுபவிங்க, அன்பு செலுத்துங்க, கூட சேர்ந்து இருங்க, பேசுங்க, நிறைய சிரிங்க. ஏன் கிறிஸ்தவர்கள்லாம் சிரிக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்காங்க? கிறிஸ்தவர்கள்லாம் சிரிக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? அப்புறம் எப்பவும் தோதுரம் அப்படின்னே இருக்கீங்க? ஹலோ, ஏங்க அப்படியே இருக்கீங்க? தோதுரம் தோதுரம். நம்மளாவது இப்போ சர்ச்சில் நம்ம சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம். வெளியிலலாம் போய் பாருங்க, அடுத்த அடால்ஃப் ஹிட்லர் வம்சாவளியில் வந்த மாதிரி இருப்பானுங்க அப்படியே. என்ன சிரிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சந்நிதிக்கு வரும்போதே மகிழ்ந்து களி கூர்ந்து வரணும்னு எழுதியிருக்காரு. ஆமாவா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? சிரிக்கணும், நிறைய சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்தவத்திலையும் கவனிச்சுக்கோங்க, இந்த வெளியில ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில நல்லவனா வேடம் தரித்திட்டு உள்ள இன்னும் புறம் பேசிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் சக்சஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குறவங்கள்டையும் சொல்லுங்க, வெளியில வசனம் பேசிட்டு வெளியே உபதேசம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இன்னும் தீட்டு இருந்ததுன்னு வைங்க, அது சக்சஸ் கிடையாது. ஆனா நீங்க வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் நிம்மதியா சொன்ன தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து காமிச்சிங்கன்னு வைங்க, அதுதான் பெரிய சக்சஸ். அல்லேலூயா, ஆமென். அதனால இன்னையில இருந்து என்ன செய்யணும்? நம்ம உண்மையான சக்சஸை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் எந்திரிக்கல, எத்தனையோ பேர் அந்த இடத்துக்கு வர முடியல. நம்ம எந்திரிச்சிருக்கோம் தெம்பா, முதல்ல நன்றி செலுத்துங்க. அடுத்து
எந்திரிச்சு வேலை செய்யும் போது தேவனுக்கு நல்ல சோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி செய்யுங்க. ரொம்ப இரிட்டேட் ஆகாதீங்க. எதை கண்டாலும் இரிட்டேட் ஆகாதீங்க. ஹலோ, இரிட்டேட் ஆகுறீங்களா? அப்படியே அமைதியா இருக்கீங்க? ஆமேன்னு சொல்லணும். எதை எடுத்தாலும் இரிட்டேட் ஆகும். இதை கட்டணும் அதை கட்டணும். தேவன் சந்திப்பார். யுத்தம் யாருடையது? நல்ல சத்தமா, தேவனுடையது. நடக்க வேண்டியதான் நம்ம வேலை. கடினமான பாதையில நீங்க நடங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. அதனால இன்னையிலேருந்து அனுபவிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனுபவிக்கணும். நல்ல சந்தோஷமா இருக்கணும். சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, அதையும் அனுபவிக்கணும். சிரிச்ச முகத்தோட அனுபவிக்கணும். பிள்ளைங்களோட பேசி சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடணும். பிருந்தினி நாவி அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டே வாழ்க்கையை ஓட்டுங்க. அப்போ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. இல்லை வயசாகிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டேன்னா நல்ல குரோட்டன்ஸு மரமாக வாங்கி நட்டி டெய்லி தண்ணி ஊற்றுங்க. காலையில் 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. இதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. எங்கள் ஆச்சி வீட்டுக்கெலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னென்னா மாங்காய் மரம் வளர்த்து அதை அடிக்கிறதே எங்களுக்கு வேலையாக இருக்கும். இன்னும் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போய் ஆச்சியோட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். கரெக்டாக டடக் அப்படின்னோடனே போய் கேட்ச் பிடிக்க வேண்டியது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அப்பா நிறைய நேரம் உடலை, அதெல்லாம் எங்களுக்கு வருத்தம். ஜாலியாக இருக்கும். வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் நடந்தால் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள். ஏன்னா பெரியப்பா இருப்பார். பெரியப்பா தனி ஃபுட்பால் எக்ஸ்பர்ட்டு. அவர் கமெண்ட்ரி சொல்லுவார், நாங்கள் பார்ப்போம். ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டோம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. எங்கள் பெரியப்பா வாங்கடா வாக்கிங் போவோன்னு எல்லாம் வாக்கிங் பேசிக்கிட்டே போய் டீ குடிச்சிட்டு வந்து திரும்ப மேட்ச் ஆரம்பித்தோடனே ஒரு டீ, ஆஃப் டைமில் ஒரு டீ, முடிஞ்சோடனே ஒரு டீ 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 அதெல்லாம் ஜாலியாக இருக்கணும். அப்படியே உம்னா மூஞ்சி மாதிரியும் தேவன் வந்துருவார் தேவன் வந்துருவார்னு இரிட்டேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. எந்த கிறிஸ்தவனை பார்த்தாலும் இந்த வானம் திறந்துடும், வானம் திறந்து திறக்கட்டுமே, வரட்டுமாப்பா. நமக்கெல்லாம் என்ன, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கெல்லாம் என்ன ஆசை? தேவனோட நல்லா சேர்ந்து இருக்கணும்னு. ஆமாவா இல்லையா? பரலோகத்தில் தேவனோட ஒன்றா இருக்கணும்னு தானேங்க ஆசை. இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன, சந்தோஷம் தானே. நேற்று நானும் எங்கள் ஆட்சி அதான் பேசிக்கிட்டோம். இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன, வந்த உடனே கவலையெல்லாம் உதறி தள்ளிட்டு சல்லுன்னு பறந்துட வேண்டிதான். அதை குறித்து ஏன் பயப்படும்? வந்துருவார் வந்துருவார் வந்துருவார்னு பக்கு 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 பக்குன்னு வரட்டும். வரதான் சொல்றோம், வரமாட்டேன்றாரு. வந்தா என்ன, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு சல்லுன்னு போயிடுவோம். அதை தான் சொல்லுங்க. இங்கே தான் பிரச்சனை. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். இருந்தா ஊருக்கு ஜாலியாக போயிடணுங்க. அதை குறித்து பயமுறுத்து ஆண்டவர் வந்துருவார் வரட்டுமாப்பா, ரொம்ப சந்தோஷம். அவரை எதிர்நோக்கி தான் உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? 2012 சொன்னாங்க ஆண்டவர் வந்துருவாருன்னு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. நாங்களாம் வருத்தத்தில் இருக்கோம், சொல்லி நடக்காமல் இருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் குறித்து கவலைப்படாங்க. டெய்லி வசனம் ஒன்று இருக்கா இல்லையா? இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே மகிழ்ந்து. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன, இன்னைக்கு முதல்ல வாழுங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுங்க, வெளிநாட்டில் இருந்து அதையும் ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்கள கொஞ்சம் வம்பிழுத்து விடுங்க. நான்லாம் ரொம்ப வம்பிழுப்பேன். இந்த ஜெர்லின்லாம் அடிக்கடி வம்பிழுப்பேன். சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். நாங்களாம் நல்ல சாப்பாடை சாப்பிட்றோமே அப்படின்னு. நல்லா பேசுங்க, சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கணும், என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும். போகும்போது இப்போ மெர்வின்ட்ட ட்ரீட் கேட்டு போங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். சோகமா எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஏற்ற வேலையில் எல்லாம் வாக்கியம் செய்வாரா இல்லையா? பாரத்தை அவர் மேல போடுங்க, கொடுத்த வாழ்க்கையை அனுபவிங்க. ஆமேன். தலைகள் தாழ்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி ஒரு பொழுதும் நாங்கள் வீணடிக்காமல் சரியாக வாழ்ந்து
ஒவ்வொரு அனுபவங்களையும் அனுபவிக்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்யும். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எளிமையே வெற்றி. Simplicity is ultimate success. God bless you. Shalom, shalom. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க. உயிர் வாழ எதை சாப்பிடுறது, எதை குடிப்போங்கிறத நினைச்சு, உங்க சரீரத்துக்கு எதை உடுத்துவோங்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. உண்ணும் உணவை விட உயிர் உயர்ந்தது இல்லையா? உடையை விட உடல் உயர்ந்தது இல்லையா? வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஆனாலும் உங்க பரம பிதா அவைகளை போஷிக்கிறாரு. அவைகளை விட நீங்க மேலானவர்கள் இல்லையா? கவலைப்படுறதால உங்கள யார் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அதனால கவலைப்படாம இருங்க. எதை சாப்பிட போறோம், எதை குடிக்க போறோம், எதை உடுத்துவோம்னு. ஆண்டவர் அறியாதவங்க இதையெல்லாம் நாடி தேடுறாங்க. உங்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு உங்க பரலோக தந்தை அறிஞ்சிருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தேடுங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்.